மூன்று பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டுள்ள இந்த உலகத்துல தமிழை நாங்க தான் முங்கி போயிடாம காப்பாத்தி இந்த நிலத்துல நட்டமா நிப்பாட்டி இருக்கோம்னு சொல்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழிலே அரசாணை இருக்கு, தமிழிலே குடமுழுக்கு நடத்தலாம், தமிழில அர்ச்சனை செய்யலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், எல்லாம் நீங்க சட்டம் போட்டீங்க, எல்லாம் திட்டத்தை ஏற்றிட்டீங்க. அதைத்தானே என் பங்காளி நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த நம்ம பங்காளி நோட்டீஸ் தானே கொடுத்தாரு. தமிழிலே குடமுழுக்கு செய்யுங்க, அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்துங்கன்னு நோட்டீஸ் தானே கொடுத்தாரு. அதுல உங்களுக்கு என்ன விழுந்துக்கிருச்சு? தமிழை நாங்க தான் வளர்த்தான், தமிழை நாங்க தான் போற்றி பாதுகாத்தோம், முத்தமிழையும் வித்தவர் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிறீங்களா? அப்பா தமிழில் குடமுழுக்கு செய்யுங்கன்னு சொல்லி துண்டறிக்கை கொடுத்தவரை கைது செய்தது ஏன்? தமிழுக்கும் தமிழருக்கும் ஒரு இழுக்கு என்றால் உங்களுக்கு ரத்தம் துடிக்கணும். ஆனா தமிழ் மொழியை வளர்க்கணும், தமிழில் அர்ச்சனை செய்யணும்னா உங்களுக்கு பதறுதே ஏன்? தமிழர்கள் வீறு கொண்டு எழுகிறார்கள், அவர்களை அடக்க துடிக்கிறீர்கள். அதானே? நீங்க திராவிடத்துக்கு அப்பாவா தமிழனுக்கு அப்பாவா?